ஒரு அனாதையை, ஒரு திக்கற்றவங்களை, ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா தனியாக விட்டுருவோம். நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் யாரு அப்படின்னு தேடுறோமா இல்லையா? இல்லையா? ஆமீன். யாராவது ஒரு ஏழையை நண்பனாக வச்சுருப்பீங்களா? ஏழையை போய் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவனை நண்பனாக வச்சுருப்பீங்களா? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவன் சொந்தக்காரனா வச்சுருப்பியா? மதிக்கவே மாட்டேன். ஏன்? இது அவன் செஞ்ச தப்பு இல்லை, அவன் ஏழையா பிறந்தது. பேச்சு சாமர்த்தியம் இல்லாதது அவன் செஞ்ச தப்பு இல்லை. தேவன் அவனுக்கு கொடுக்காததை நீ எதிர்பார்க்கிற. அப்ப இங்க தேவனை தான் நீ தூசிக்கிற. மறந்துடாத, தேவனை தூசிக்கிற, தேவனுக்கு நீ உதவி செய்ய மாட்டேங்கிற, தேவனை மதிக்க மாட்டேங்கிற. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு என்ன செய்வார்? எனக்கு இறங்காத உன்னை நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா? எனக்கு இறங்காத உன்னை நான் வழி நடத்துவேனா? எனக்கு இறங்காத உன்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாப்பேனா? இல்ல. அனுபவி. நிறைய பேர் பெத்த பிள்ளைங்களை நம்பி வாழுவீங்க, ஆனா ஏழைக்கு இறங்க மாட்டேன். பிள்ளைய உன்னை விட்டு தூக்கி மாத்திடுவாரு. உண்மை சொல்றேன், இது நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா 40 நாள் கழிச்சு கண்டிப்பா நடக்கும். நீ ஏழைக்கு இறங்கல அப்படின்னா உன் பிள்ளை ஒன்றை விட்டு, ஏன்னா பிள்ளையை வச்சு தானே திமிரு உனக்கு. பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். என் பிள்ளை வயசான காலத்தில் என்ன பார்த்துக்கிறோம், நடக்கும். பல அனுபவங்கள் நமக்கு கடந்து வந்தாலும் நாம் திருந்துவதில்லை.